இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்பூசணி பால் கறி செஞ்சுருக்கேங்க. சூப்பர் டேஸ்ட்டில் எங்கள் தோட்டத்தில் இது விளைஞ்சது பாருங்கள். இது தோட்டம்னா சும்மா அது தானாக வந்த செடி தாங்க. முதல்ல தோட்டமாக இருந்தது, நாங்கள் எல்லாம் சிமெண்ட் பூசிட்டோம். இப்போ இந்த செடிக்கடியில் வேஸ்ட்டு துணியெல்லாம் வச்சுருக்கிறேன். வெயிலில் எல்லாம் வெம்பி போயிடுங்கிறதுக்காகத்தான் இங்கே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவு பிஞ்சு காய். இதை தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். 2 காய் இருக்குதுங்க. இன்னும் இதை விட சின்ன காய் இருக்குது. இதே ரொம்ப அதிகம் எங்களுக்கு. அதனால் இது 2 பிஞ்சு காயை அறுத்து இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு இருக்கேங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேலே முள்ளாக இருக்குது. அதோடைய இது அப்படியே இந்த தோலோடு போடலான்னு நினச்சேங்க. ஆனால் முள்ளாக லைட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி முள்ளாக இருந்தது. அதனால் அது தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பருப்பு தாங்க, இந்த பருப்பு கடலை பருப்பு தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் கடலை பருப்பு போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், காயில் எப்படி பிஞ்சு காய், விதையே தெரியல, லைட்டாக பாருங்கள் அதோடைய சுவடு மட்டும் தெரியுது. அவ்வளோ நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அறுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆசையாக இருந்தது அது அறுக்கும்போது. பருப்பு பாருங்கள், வாஷ் பண்ணி போட்டாச்சு. பாதி பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போது அந்த பீஸ் பண்ண வெண்பூசணி காயை இதில் போட்டு கலந்தாச்சுங்க. இந்த வெண்பூசணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி நம்ம சாப்பிட்ணும், இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்ணும். அதாவது உடலுக்கு நீர் சத்து கொடுக்கக்கூடியது வெண்பூசணி. இது அப்படியே எதுக்காக நான் இந்த செடி விட்டுட்டேன்னா, இல்லை ஒரு 2-3 செடி இருந்ததுங்க, பிச்சு போட்டுட்டேன். இப்போ இது ஒரு செடி மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா இதில் நான் டெய்லி ஏதாவது ஒன்று ஜூஸ் பண்ணியெல்லாம் குடிக்கலான்னு நினச்சி தான் வச்சுருக்கேங்க. இப்போ உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு இப்போ நான் இதுக்கு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, தக்காளி பழம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சளுங்க, இது 3 இதெல்லாம் கலக்கணும். நல்லா காயோட பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி, இது வேகிற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்து வேக வச்சா போதுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான குழம்பு தாங்க இது நான் செய்கிறது. இந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பெருசாக இருக்கும் போது அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஞ்சு காய் இப்போ நான் இதுதான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். நல்லா தாங்க இருந்தது. நான் வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் சாப்பிட்ட பிறகு தான் நான் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், தேங்காய், அதுக்கு நான் தேங்காயோட பட்டை, லவங்கம், சோம்புங்க, இது 3 தாங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. இது 3ஐயும் அரைச்சிக்கலாம். தேங்காயோட அரைச்சி அதோட தக்காளி பழங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ண தக்காளி பழமும் போட்டிருக்கேன். இதுலேயும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கிரேவிக்காக. அப்புறம் அதை அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்து நல்லா ஒரு கலக்கணுங்க. ஜார் தண்ணியும் ஊற்றியாச்சு. நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நான் தாளிப்பு கொடுக்க போகிறேங்க. அதுக்கு கடுகு, சோம்புங்க, வெங்காயம், கருவேப்பிலை, பிறகு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க கல்லில். அதை நான் இதை நடுவில் போட்டு அது கொஞ்சம் அந்த நடுவுலையே வதக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கணும், கொஞ்சம் நான் மறந்து போயிட்டேன். அதனால் இப்போ நடுவில் போட்டு அது நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. போதுங்க, இந்த அளவு இருந்தால். இப்போ நான் அதை குழம்புல போட்டு கலக்கி கொடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இது மத்தியானம் செஞ்சேன். இப்போ நைட்டுக்கு நான் சப்பாத்திக்கு தான் இதை தொட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அருமையாக இருக்குதுங்க இந்த குழம்பு. இது